Hello friends, welcome to Aram IAS Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம frequent newspapers-ல வர சில terminologies பத்தி பார்க்க போறோம். Inflation and related terminologies. So first வந்து what is inflation? So inflation தமிழ்ல பணவீக்கம்னு சொல்லுவாங்க. frequent இது ரிலேட்டடான நியூஸ் எப்பவுமே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். So inflation அப்படிங்கிறது என்னன்னா persistent price rise over a majority of goods and services for a long period of time. ரொம்ப நாளைக்கு நிறையா பொருள்களில் விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிற சிச்சுவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டேர்மையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்ஃப்ளேஷனுக்கும் ப்ரைஸ் ரைஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கானா இருக்குது. இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஒன்று ரெண்டு பொருள்களில் விலைவாசி ஏற்ற இறக்கத்தை தான் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆனியனில் விலை இன்க்ரீஸ் ஆகும், டொமேட்டோவில் விலை இன்க்ரீஸ் ஆகும், 100 rupees per kg அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கும். அதையெல்லாம் விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பணவீக்கம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டேர்ம் எங்கே வருதுன்னா நம்ம பயன்படுத்துகிற பெரும்பான்மையான பொருள்களில் விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 year அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அந்த சிச்சுவேஷனை தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் மெஷர்ஸ் ஹவு மச் மோர் எக்ஸ்பென்சிவ் a set of goods and services has become over a certain period, usually a year. ஸோ இதை இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா basket of goods and services எடுத்துக்குவாங்க. பீப்புள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். ரெண்டு மெத்தடில் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. WPI மெத்தட்னு இருக்குது, CPI மெத்தட்னு இருக்குது. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் லெவலில் விலைவாசி உயர்வு எப்படி இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில். இப்போ WPI மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 697 ஐட்டம்ஸ் எடுத்துக்குவாங்க. WPI பேஸ்கெட் அப்படிங்கிறது 697 ஐட்டம்ஸ். இதே வந்து CPI இன்ஃப்ளேஷன், CPI மெத்தடாலஜியில் CPI ஃபார் அர்பன் அண்ட் CPI ஃபார் ரூரல் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்துக்கிட்டு அதில் மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்ஃப்ளேஷன் மாதிரியே இன்னொரு டேர்ம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குற ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது. இந்த டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சிச்சுவேஷனை தான் டீஃப்ளேஷன் அப்படிம்போம். இன்ஃப்ளேஷனில் என்ன நடக்குது, மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ப்ரைஸ் ரைஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறோம். டீஃப்ளேஷன் அப்படியே ஆப்போசிட்டான சிச்சுவேஷன், மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ப்ரைஸ் ஃபால் இருக்கிறதுக்கு பேர் தான் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் எதனால் வருதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான காரணங்கள்னால டீஃப்ளேஷன் வரும். ஒரு பொருளுடைய விலை ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் தான். சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் தான் ஒரு பொருளுடைய ப்ரைஸ் ரைஸுக்கு காரணம் அல்லது ப்ரைஸ் ஃபாலுக்கு காரணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை வந்து ஒரு 50 யூனிட்ஸ் இருக்குது ஏதோ ஒரு பொருளில், டிமாண்ட் அதே மாதிரி 50 பேர் வாங்க இருக்காங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளுடைய விலை 1 ரூபியாக இருக்கும். இப்போ சப்ளை சடனாக அஃபெக்ட் ஆகுது. 50 யூனிட்ஸ் ஆஃப் சம்திங் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்த இடத்துல இப்போ 5 யூனிட்ஸ் ஆஃப் சம்திங் தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போது சப்ளை ரெடியூஸ் ஆனால் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, உற்பத்தி குறைஞ்சிருச்சு, தேவை அதிகமாக இருக்குது. இப்போ சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா விலை இன்க்ரீஸ் ஆகும். அதே இப்போ சப்ளை கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, 50 ப்ரொடியூஸ் ஆன இடத்துல 50 அப்படியே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் டிமாண்ட் ஷூட்டப் ஆயிடுச்சு, 50 பொருளை வாங்குறதுக்கு 500 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போவும் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவைலபிள் ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் தான் பொருளுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் காரணம், ஆர் பொருளுடைய விலை ஃபால் ஆகிறதுக்கும் காரணம். இன்ஃப்ளேஷனில் என்ன நடக்குதுன்னா பெர்சிஸ்டண்ட்டாக பெரும்பான்மையான பொருள்களுடைய விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சிச்சுவேஷன், பெரும்பான்மையான பொருள்களில் விலைவாசி கம்மியாகிக்கிட்டே வர்றது. ஸோ டிக்ரீஸ் இன் த ஜெனரல் ப்ரைஸ் லெவல்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை தான் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறோம். அப்போது இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கான்செப்ட் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபெமிலியரான டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃப்ளேஷன். இப்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அது முன்னாடி ரீ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தா என்ன ஆகுதுன்னா இன்னொரு தடவை திருப்பி செய்கிறது அப்படின்னு ஆகுதுல்ல, மேக் அண்ட் ரீமேக், டூயிங் இட் அகெயின். அதே மாதிரி இப்போ டீஃப்ளேஷன் வந்துட்டால் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க.
இப்போ டீஃப்ளேஷன் எதனால வருது? டிமாண்டே இல்லாமல் இருக்கிறதுனால. ப்ரைஸ் லெவல் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏன் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருதுன்னா டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால. எக்ஸசிவ் டிமாண்ட் இருந்தால் இன்ஃப்ளேஷன் வரும், டிமாண்டே இல்லை அப்படின்னா டீஃப்ளேஷன் வரும். இப்போ டீஃப்ளேஷன் வந்துட்டால் அதை தடுக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. டிமாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மணி சர்க்குலேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பர்ச்சேசிங் பவரை எப்படி பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியாக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பேர் தான் ரீஃப்ளேஷன். டேக்கிங் நெசசரி மெஷர்ஸ் டு கண்டெயின் டீஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். டீஃப்ளேஷன் இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பேர் தான் ரீஃப்ளேஷன். ஸோ ரீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் எடுத்து டீஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணி மறுபடியும் நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு பேர் ரீஃப்ளேஷன். ஸோ இதே மாதிரி அனதர் டேர்ம் இருக்குது, அதுக்கு அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஃப்ளேஷன். டிஸ்ஃப்ளேஷன் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டேர்ம் தான். இப்போ லைக்னு ஒரு வேர்டு இருக்குது, அது முன்னாடி டிஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்த்தா என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் மீனிங் தருது. பட் அப்போது டீஃப்ளேஷனுக்கும் டிஸ்ஃப்ளேஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, டீஃப்ளேஷன் அப்போது பெரும்பாலான பொருள்களில் விலைவாசி கம்மியாகிக்கிட்டே வருது. டிஸ்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு பேர் டிஸ்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் 7%, 8%ன்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போன இன்ஃப்ளேஷன் 8%, 7% அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்றது. டிக்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு பேர் டிஸ்ஃப்ளேஷன். மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ப்ரைஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் டீஃப்ளேஷன். இதுதான் டீஃப்ளேஷன் அண்ட் டிஸ்ஃப்ளேஷனுக்கு இடையில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ லைக்வைஸ் தேர் இஸ் another term called stagflation, stagnant inflation. So stagnant or stagnation அப்படினால என்னன்னா ஒரு தேக்க நிலைன்னு சொல்லுவாங்கல, no improvement. Stagnation அப்படினா there is no improvement. அப்ப stagflation அப்போ என்ன நடக்கும்னா எகனாமிக் growthம் பெருசா இருக்காது, unemploymentம் அதிகமா இருக்கும், price levels of most of the goods and servicesம் அதிகமா இருக்கும். இப்படி எல்லாமே ஒரே நிலைமையில இருக்குது. பணவீக்கமும் அதிகமா இருக்கும், பொருளாதார வளர்ச்சியும் இருக்காது, வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். எக்கனாமி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் லெவலும் ஹையராக இருக்கும். இந்த மூணு சேர்ந்து இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்போது பர்சிஸ்டன்ட் ஹை இன்ஃப்ளேஷன் அலாங் வித் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தேர் இஸ் அ ஸ்டாக்னன்ட் டிமாண்ட் இன் அன் எக்கானமி. இந்த மூணு சிச்சுவேஷனுமே இருக்கிற பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி இதோட ரிலேட்டடான இன்னொரு டேர்ம் வந்து ஸ்கியூஃப்ளேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்கியூனஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ ஸ்கியூனஸ் அப்படின்னா ஒரே செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில பேராமீட்டர்ஸ் ரொம்ப ஹையாகவும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கியூனஸ். அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிலது அப்நார்மலாக அதிகமாகவும் சிலது வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேருக்கு வந்து அவங்களுடைய இன்கம்மை வச்சு ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா, இப்போது அப்பாவுடைய சேலரி 1 lakh, அம்மாவுடைய சேலரி 80,000, சில்ட்ரனுடைய சேலரி nil ஆர் 10,000 அப்படின்னா, இப்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் the 2 members salary and another 2 members salary அப்படிங்கிறப்போ இந்த ஓவர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஓவர் வேரியேஷன்ஸ் பிட்வீன் சேம் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அந்த டிஃபரன்ஸை தான் அந்த ஓவர் வேரியேஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ எல்லா பொருள்களையும் ஒரே மாதிரியே விலைவாசி உயர்வு என்ன ஆகாதுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகாது. அப்போ ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்துக்கிட்டோம்னா செட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இன்ஃப்ளேஷனும் செட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் டீஃப்ளேஷனும் ஒரே நேரத்தில் இருந்தால் அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் பட் ஆனால் அப்போ என்ன ஆகுது, செட் ஆஃப் கமாடிட்டிஸில் இன்ஃப்ளேஷனும் செட் ஆஃப் கமாடிட்டிஸில் டீஃப்ளேஷனும் இருந்தால் அந்த சிச்சுவேஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், டிஸ்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேசிக் கான்செப்சுவல் டிஃபரன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.